அனைவருக்கும் வணக்கம். அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில ஜூன் 4க்கு பிறகு ஒன்றிணைய போகிறது. இதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த பூர்வாங்க பேச்சுவார்த்தை எங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, திருப்பூர் பப்பீஸ் ஹோட்டல்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய மணி பிரதர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த செல்வாக்கு எல்லாமே தரமட்டமா போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்திருந்தா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கையில் இரட்டை இலை சின்னம் இருந்துமே மிகப்பெரிய அளவில் படுதோல்வி தான் சந்திச்சாரு எடப்பாடி பழனிசாமி. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் வியூகமே இன்னைக்கு தோல்வியை தான் சந்திச்சது. சரியான கூட்டணிக்கு அணுகுமுறைகள் சரியில்லை, சரியான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கல. அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணம் படைத்தவர்களாக மட்டுமே இருந்தார்களே தவிர கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார்களா என்று எடப்பாடி பழனிசாமி பார்க்க தவறிட்டாரு. அதனால இரட்டை இலை சின்னம் பல இடங்கள்ல டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பல இடங்கள்ல இரட்டை இலை சின்னம் இருந்துமே அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியோட ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொல்றாரு? கட்சிக்கு விசுவாசமா இல்லை, கட்சியினுடைய தலைமை சொல்றதை கேட்கல, கொடுத்த பணத்தை எல்லாம் பாக்கெட்ல போட்டு போயிட்டீங்க, பூத் கமிட்டி சரியா அமைக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரே தவிர சரியான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்து நிர்வாகிகள் கையில் கொடுத்தாரா அப்படின்னா அது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர் மனம் போன போக்கில் தான் செயல்பட்டு இருக்காரு. 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவாருன்னு சொல்லிட்டு டெல்லியிலையும் பேட்டி கொடுக்கிறாரு, சென்னையிலையும் பேட்டி கொடுக்கிறாரு. திடீர்னு பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகிறாரு. கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனே முன்னாள் அமைச்சர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. நேற்று வரை பிஜேபி இதோட கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீரென்று அறிவிப்பை அங்கே இருக்க நிர்வாகிகளுமே ஏற்றுக்கிறல. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறவருக்கு அந்த மாநில அரசுக்கு தேவையான நிதிகளை கொடுத்து உதவிய பிஜேபியோட கூட்டணி வைக்காம இவர் யார் கூட கூட்டணி வைக்க போறாருங்கிற பேச்சு நிர்வாகிகள் மத்தியில் எழுந்தது. இப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்தா இந்த அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அவருக்கான செல்வாக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி வேணா வரட்டும், ஆனா அவர் தலைமையை ஏற்க நாங்க தயாரா இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 2026 சட்டசபை தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுக வந்துருச்சு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் ஒரு வெற்றியை பெற முடியுமா அப்படிங்கிறது 100% முடியாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்க நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களுமே புரிந்துக்கிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். என்னால் களத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற முடியுங்கிற ஒரு ஆளுமையை நிரூபித்தவர் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? வேட்பாளர்கள் எல்லாமே திமுக வெற்றி பெறுவதற்கு சாதகமாக ஒரு டம்மியான வேட்பாளர்கள் தான் எல்லா இடத்துலையுமே அறிவிச்சாங்க. இதையெல்லாம் உணர்ந்த மணி பிரதர்ஸ், எஸ்பி வேலுமணி, தங்கமணி மற்றும் செங்கோட்டையன் எல்லாருமே என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதிமுகவினுடைய அரசியல் வரலாறு முடிஞ்சு போகும். அம்மா 100 ஆண்டு காலம் இந்த அதிமுகங்கிற ஒரு கட்சி இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்கியே தீரணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த துரோக அரசியலுக்கும் சர்வாதிகார அரசியலுக்கும் முடிவு கட்டதான் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குவதற்கு மணி பிரதர்ஸ் அண்டும் செங்கோட்டையன் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராயிட்டாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவில் யார் யார் எங்கெங்க இடத்துல இருப்பாங்க அப்படின்னா, செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, KP முனுசாமி, ஜெயக்குமார், உதயகுமார், CV சண்முகம், குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருக்க மாட்டாருங்கிறது நமக்கு நல்லா தெரிகிறது. இனி வரும் காலங்களில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை மையப்படுத்தியதான் தமிழக அரசியல் நடக்கும். குறிப்பா அதிமுகவினுடைய அரசியல் நடக்குங்கிறது நமக்கு கண்கூடா பார்க்க முடிகிறது.
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிற வரைக்குமே அதிமுகவில் வந்து 2021 சட்டசபை தேர்தலில் 60 தொகுதியிலாவது வெற்றி பெற்றாங்க. 2019 பாராளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியாவது வெற்றி பெற்றது. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவில் வந்து விலகி வந்தவுடனே எடப்பாடி பழனிசாமியால் ஒரு வெற்றியை கூட பெற முடியல அப்படிங்கிறது தான் நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. ஜூன் 4க்கு பிறகு முழுமையான பேச்சுவார்த்தை நடத்தி முடிஞ்ச பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக ஒன்றிணையும். இது 100% நடக்கும். நன்றி, வணக்கம்.